தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே. வணக்கம் விவசாயிகளே, பூக்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மல்லிகை செடியில் நிறைய பூக்கள் உருவாகிறதுக்கு, இந்த பூ உதிர்வெல்லாம் குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெல்வீர் ஆர்கானிக் சார்பாக ஃப்ளவர் 20 கொடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து பயன்படுத்திய பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, பூ உதிர்வு குறைஞ்சிருக்கு, செடியோட வளர்ச்சி மேம்பட்டிருக்கு அப்படின்னு விவசாயிகளே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மளிகை தோட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியுது. அவர்கள்கிட்டேருந்து நம்ம கருத்துக்களை பெற்றிருக்கோம், அதையும் பார்க்கலாம். வரேன். உங்களுக்கு திங்கக்கிழமை மல்லிகைப்பூ கொஞ்சம் மொட்டுப்புழு இந்த இதுக்கு மருந்து கொடுத்தது அடுத்தது கடத்து எப்படி இருக்கியா? வரலாமல் இருக்குது. சரி, அடுத்தது முன்னாடி வீடு பூ இல்லை, பூ அடித்த பிறகு வரலாமல் இருக்குது. சரி சரி, என்னைக்கு கிடைக்கலாம்? இன்னும் அடுத்து ஒரு 4 நாள் கிடைச்சிருக்கீங்க. திங்கக்கிழமை அடிச்சிங்க. இதில் என்னென்ன மருந்து கொடுத்தோம்னா, நீம் ஆயில் 25 மில்லி, அதுக்கடுத்து பயோ 20 பூ பூச்சி பிடிக்கிறதுக்கு, அதுக்கடுத்து காம்பனிலாம் வெயிட் கொடுக்குறதுக்கு 25 மில்லி, 16-0-45 இது 25 கிராம் கொடுத்தேன். அடுத்ததுக்கு நல்லா இருக்குது. அடித்ததுக்கு முன்னாடி எவ்வளோ பூ இருந்துச்சு, அடிக்கிறதுக்கு அடுத்து எவ்வளோ பூ இருக்குது? அடிக்க முன்னாடி பூ இல்லை, அடிச்சப்போ பூ இருக்குது. சரி, நல்ல வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்குது. சரியா, சரி, அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுக்கலாம்ல? இன்னைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுக்க சாயந்தரம் அடிச்சிடுறேன். சரி, இதோட கொஞ்சம் வெயிட்டாக வந்து சரி ரைட்டு கொடுங்க. சரியா, நன்றி.